சொல்கிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறவராய், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய், அவர் நியாயம் தீர்க்கும்படி அவர் இன்றைக்கு கடந்து வருகிறார். அவர் உங்கள் சபையில, உங்கள் வாழ்க்கையில, உங்க ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் நியாயம் செய்வார். ஒன்று ராஜாக்கள் 19:3. நியாயத்திற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்கள் 19:3 சொல்லுகிறது, வாசிக்கலாம். இங்க ஒரு மனுஷன் தெரியுமா நியாயத்துக்காக போராடுறார். உங்களுக்கு தெரியும் தேவ சமூகத்தில் எலியாவை குறித்து. எலியா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று, அவன் ஜெபிக்கிறவன், தனிமையில் அதிக நேரம் ஜெபிக்கிறவன், பொது இடத்தில் சுருக்கமாக ஜெபிக்கிறவன். நம்ம வாழ்க்கை எப்படி நீங்க தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது, அரை நிமிட ஜெபத்தில் அக்கினியை இறக்கினவன், இரு மனதுள்ள இஸ்ரவேலை ஒரு மனதாய் மாற்றினவன், இஸ்ரவேல் தேசத்திலே யெகோவாவே தெய்வம் என்று அறிய செய்தவன், 7 நிமிட ஜெபத்தில் பெருமழையை செஞ்சவன், பஞ்சத்திலே மழை அடைத்து வைத்தவன், 7 நிமிட ஜெபத்தில் பெருமழையை பூமியிலே வரைக்க செய்தவன், தேவ சமூகத்தில் ஆகாவுக்கு மேல எதிர்த்து பேசினவன், ராஜாவை எதிர்த்து பேசினவன். இப்பேற்பட்ட வல்லமையும் அபிஷேகம் பெற்றவன் யாரு? எலியா. இப்பேற்பட்ட அபிஷேகம் உடையவன், இப்பேற்பட்ட வல்லமை படைத்தவன், இவன் தேவ மனுஷன். ஆனால் ஒரு யெசபேலுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போனவன். இப்ப எங்க போறான் தெரியுமா? பெயர்சபாவுக்கு போறான். தேவ ஊழியர்கள் படித்த வேத பண்டிதர்களுக்கு தெரியும் பெயர்சபா எங்க இருக்கு. இஸ்ரவேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கு. இது எங்க இருக்கு? அது இறுதி பகுதி. அப்ப இறுதி பகுதி என்னது? அதுக்கு தொடர்ந்து என்ன இருக்கு? எகிப்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பெயர்சபானா சோர்ந்து போனவன். இன்னும் பெயர்சபா என்ன அர்த்தம்? திரும்பி போனவன். அப்படின்னா நம்ம பாசையில பின்மாற்றக்காரன். இன்னும் என்ன? நீதிக்காய் வந்தவனுக்கு நியாயம் கிடைக்காதனால எங்க போயிட்டான்? சோர்ந்து போயிட்டான். இவ்வளவு ஆண்டவர் சந்திக்கலையே, என்ன பேசுற உயிரோட இருக்கிறான், என்ன பேசிட்டே இருக்கிறான், என்ன ஊழியத்தை செய்ய விடல, என்ன ஆராதனை நடத்த விடல, என் குடும்பத்தை வாழ விடல, என் பிள்ளைகளை காண விடல, இப்படி உயிரோட தானே இருக்கிறான். நியாயத்துக்காக எதிர்பார்த்து இவன் சோர்ந்து போய் பெயர்சபா அப்படின்னா வந்த இடத்துல நின்னுட்டு எங்க போயிட்டான்? பின்மாறி போயிட்டான், சோர்ந்து போயிட்டான். அப்ப பெயர்சபா இஸ்ரவேலுடைய தெற்கு பகுதி. தெற்கு பகுதியுடைய கடைசி எங்க இருக்கு? எகிப்து. எகிப்துன்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தனம். இவன் திரும்ப எங்க போகிறான்? அடிமைத்தனத்துக்கு போகிறார். தேவ பிள்ளைகளே, மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். நியாயத்தை கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவார். உங்களுக்காய் நியாயம் செய்ய போகிறார். உன்னை கர்த்தருக்கு நியாயத்திற்காய் காத்திருந்தார். இந்த பகல் கால கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறவராய், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய், அவர் நியாயம் தீர்க்கும்படி அவர் இன்றைக்கு கடந்து வருகிறார். அவர் உங்கள் சபையில, உங்கள் வாழ்க்கையில, உங்க ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் நியாயம் செய்வார். நியாயத்திற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எழும்புற ஆயுதம் வாய்க்காது. ஒரு வழியாய் கடந்து விடுவார்கள், 7 வழியாய் கடந்து போவார்கள். நீ மறந்து போகாதே. அந்நியனை கண்டு உனக்கு எழும்புறவளை கண்டு நீ பயப்படாதே. நீ சோர்ந்து போகாதே. நீ பேசாவது திரும்பாதே. நீ சோர்ந்து போகாதே. நீ பின்மாறாதே. நீ அடிமைத்தனத்துக்கு போகாதே. எகிப்துக்கு போகாதே. நீ நியாயத்திற்காய் நில்லு. கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். உன் கரத்தை பலப்படுத்துவார். எதிரிகள் உனக்காக யுத்தம் செய்ய கடந்து வருவார்கள். ஆனாலே உன்னை அவர் மேற்கொள்ள மாட்டார்கள். கரங்களை தட்டி சொல்லுவோமா? உன்னை அவர்கள், உன் ஊழியத்தை அவர்கள், உன் குடும்பத்தை அவர்கள், உன் சபையை அவர்கள், உன் பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் பரத்தில் இருக்கிறார். உலகம் கண்டுகிடாமல் இருக்கலாம், நிந்தை அவமானம் அனுபவிக்கிறவராய் இருக்கலாம். உன் உள்ளத்தை பேசுவதற்கு, ஓ என் யாக்கோவுக்காக லாபானத்தில் நீ நன்மை அன்றி தீமை செய்யாதிருப்பாய் என்று சொல்லி லாபானுக்கு சொன்ன ஆண்டவன் இந்த பகல் கால வேளையில் இந்த முதல்ல ஊழியர் கூடுகிற ஊழியர் கால நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நியாயம் செய்கிறவர். நீ தேவனை பின்பற்றுகிறது உண்மையானால், அவருக்கு காத்திருக்கிறது உண்மையானால், நீ இழந்ததை, நீ இழந்து போனதை, நீ மீட்டு போனதை, நீ நஷ்டப்பட்டதை, உன்னால் முடியாததை, எந்த ஜனத்தை உங்களுக்கு எதிராய் வந்ததை, யார் உதவியும் பெற முடியாமல் தத்தளித்ததை என் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். நீ இழந்ததை புதிய ஆண்டிலே திருப்பி தருவார்.